ஹலோ கைஸ், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தானே? இந்த சம்பவத்தில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு திவாகரை கேவலப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. ஓகே, திவாகர் தெரியும் தானே எப்படி ஆள்னு. அவர் கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிற ஒரு ஆள் தான். ஆளை பற்றி தெரிஞ்சால் என்ன செஞ்சுருக்கணும், பேசாமல் ஒதுக்கி விட்டுருக்கணும். ஆனால் இவனுங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆங்கர் கலாட்டாக்காரனுங்க இவங்க சோறு திங்கிறதுக்காக, இவங்க குடும்பம் சோறு திங்கணும்னு சொல்லி இந்த ஆளை இன்டர்வியூக்கு எடுக்கிற கூப்பிட்டுருக்காங்க. என்னத்துக்கு எடுத்து வீடியோ போடுறதுக்கு. நீ இந்த ஆள் மனநோயாளி, இந்த ஆள் அந்த மெஸ்தோத்தோபியாவா என்ன தொஸ்தோத்தோபியாவா அப்படியான ஒரு வருத்தத்தில் இருக்கிறதுனா அந்த ஆளை ஏன்டா கூப்பிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். இவங்க கூப்பிட்டது இவங்க உழைக்கலாம், இந்த ஆளை வச்சு உழைக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆக அந்த ஆள் சரியாக டக்குன்னு சூதானமாகி என்ன சொல்லிட்டது, இதோட இன்டர்வியூவை முடிச்சுக்கிடுவோன்ற மாதிரி எலும்பி பாதியோட போயிட்டது. இவங்க என்னன்னா, இப்போ இவங்களோட போட்ட பிளான் எல்லாம் நாசமாக போயிருச்சு. இனிமேல் இந்த கலாட்டா சேனலுக்கு இவர் வரமாட்டாருன்றதுக்காக டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அதில் நின்றவங்க சுற்றி நின்று வீடியோலாம் எடுத்து ஒரு தனியால் நடுவுக்குள்ளே வச்சு செஞ்சால் நானாக இருந்தாலே அப்படித்தாண்ட செய்வேன். திவாகர் அந்த இடத்துல என்ன செஞ்சானோ அப்படி தான் செய்வேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆள் நீங்களே அப்படி தான் செய்வீங்க. டக்குன்னு ஒரு ஆள் 4-5 பேர் சுற்றி உங்களோட கேமை கேட்டால் என்ன செய்வீங்க? நீங்கள் கேமை கேட்காம இருப்பீங்களா சொல்லுங்கள்? அந்த மாதிரி தான் திவாகரும் இந்த மாதிரி அன்னைக்கு காட்டுனது அவரோட ரியாக்ஷனை. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், இவங்க ஏதோ திவாகர் ஏதோ அப்படியா மனநோயாளியாம் அப்படியாமுன்னு சொல்லி அவங்க சேனலில் அவர் எழுப்பி போகிறார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. டேய், அவர் மனநோயாளி, அவர் நோயாளி, நீ ஏன்டா கூப்பிடுற? அவரை வச்சு நீ திங்க தானடா கூப்பிட்டுருக்க, அடுத்தவனை வச்சு நீ சாப்பிட்றதுக்கு தானடா பார்க்குற. பிறகு என்னடா பெரிய கருப்பு கலர் ஷர்ட்டையும் டெனிமையும் போட்டுட்டு பெரிய புடுங்கி மேரையில் நின்றுக்கிட்டு இருக்க முன்னுக்கு சொல்லு. என்னை பொறுத்தளவில் கைஸ், திவாகர் அவரை பற்றி நமக்கு தெரியும். ஆள் கொஞ்சம் அப்செட் கேஸ் ஒன்று தான் ஆள், சரியா? ஆனால் அதை விட கேவலமானவன் யாருன்னா, அந்த அதில் கருப்பு கலர் ஷர்ட்டோட டெனிமோட நிற்கிறானே அவன் பட்டு கேவலமானவன். இவங்களோட சேனல் படு மொக்க கேவலமான சேனல்.